ரெடி பண்ண முடியாது, குப்பையில் தூக்கி போட கண்டிஷனில் உள்ள கம்பெனி மிக்ஸி ஜாரை இப்போ நம்ம ரெடி பண்ண ஒரு புஷில் மாத்திரக்காக வந்துச்சு. அப்படின்னா இந்த நட்டை ஃபுல்லாக கழட்டும் போது எல்லாமே அந்த வீட்டுக்கு பிடிக்கிட்டு வந்துடும். அப்படின்னும்போது இந்த ஜாரை வந்து சால்ட்ரிங் வெல்டிங் பண்ணவும் முடியாது. காப்பர் வெல்டு வச்சோம்னா அந்த கிண்ணத்தில் ஓட்டை வந்துடும். நம்ம வேறு எது ஆப்ஷனே இல்லை, தூக்கி போடுற கண்டிஷன் தான் இருக்குது. இது புது ஜார் வாங்க போனோம்னாலும் உங்களுக்கு வந்து 700க்கு மேலே தான் வரும், காஸ்ட்லியாக வரும். இந்த ஜார் பிளேட்டை வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரூவை வச்சு நான் அதுக்கு மேலே வந்து சிலிக்கான் அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் அந்த ஹோல்ஸ் எதுவும் உங்களுக்கு வாட்டர் லீக் ஆகிருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ்கெட்டை வச்சுட்டு உங்களுக்கு அந்த பேஸு ஜார் பேஸு அதை ஸ்க்ரூக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் புஷ் பிளேட் செட் ஈவனாக டைட் வைக்கணும். ஒன்று கூட வரிசையாக டவுட் வைக்காமட்டு நான் சிலிக்கான் அப்ளை பண்ணுறேன். சிலிக்கான் அப்ளை பண்ணி அதே மாதிரி இதுக்கு வந்து வாஷர் இல்லை, வாஷர் கிடைக்கல தனியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் வேறு ஜார் வாஷர் வந்து நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்காண்டி உங்களுக்கு அதே மாதிரி பேஸ் பிளேட்டுக்கு அப்புறம் புஷில் செட்டு போட்டு நம்ம அதே மாதிரி கிராஸ் டு கிராஸ் டைட் வைக்கணும். இதுக்கு நட்டு ஒரு சில நட்டு கிடைக்கல, இரும்பு நட்டு நான் மேக்ஸிமம் போட மாட்டேன். ஒன்று எஸ்எஸ் நட்டு இல்லைன்னா காப்பர் நட்டு தான் போடுவேன். அப்படின்னா தான் திரும்ப சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுறதுனால வேறு யார் பண்ணுறதா இருந்தாலும் அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவேன். காப்பர் நட்டு மேக்ஸிமம் நம்ம போடுவோம். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ் நட்டு தான். அவங்களுக்கு ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது லைஃப் லாங்காக யூஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை அடுத்து நெக்ஸ்ட்டு ஜார் ரொம்ப ப்ரோக்கன் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் அந்த ஜாரில் வந்து காஸ்ட்லி, ரொம்ப இந்த கம்பெனி ஜாரில் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஜாரு. அதனால தான் நம்ம இவ்வளோ மெனக்கடுறோம். இது நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர். இது சின்ன விஷயம், யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாமல் நிறைய ஜார்கள் கீழே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.